யூஸ் பண்ணதெல்லாம் இருந்திருக்காது. எந்த பொசிஷன்ல படுத்து இந்த போனை யூஸ் பண்ணாங்கங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் வரும். அது செல்போன் இல்ல. நீங்க சாதாரணமா ஒழுங்கா போன முறையில தலகாணி வச்சு படுக்கலைன்னா அது சரி. இப்போ இன்னைக்கு ஷக்கிலாங்கிற ஒரு பொண்ணு நமக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க காலத்து ஆளுங்க வந்தாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி சின்ன பசங்க பாக்குறீங்கன்னாக்கா இந்த மாதிரி செய்திகளை தான் விட்டா தான் தோணுது. அப்ப நியூஸ்க்காக சொல்றாங்க. சினிமா இல்ல. இன்னைக்கு விளம்பரத்துக்கு வேற வழி இல்ல. அப்ப அடிபட்டிருக்கு, நான் வந்து ஆபரேஷன் 3 லட்சம் ஆமா, செலவு பண்ணிருக்கேன். இவ்வளவு அரை மணி நேரம் விடாம கேக்குறீங்களா? எப்படி ஓகே அப்பீங்க? வெள்ளம் போயீங்களா? அதான் பொய்யோ மெய்யோ அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்க. மனசுதான் பிறந்த மன நிம்மதி போட்டு செக் போட்டு அதுமே போன் வந்து இவ்வளவு உயிரோடு சொல்லி நான் ஒண்ணு கேட்குறேன். உங்களுக்கு மன நிம்மதி இல்லை, செக் போட்டு போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அவனுடைய தேவைக்கு அவன் யூஸ் பண்றான். உங்களுக்கு அது அடிக்ஷனா தெரிஞ்சா உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு யோகிதை இல்லை. அதுக்கு அவனையா திட்டிட்டு அடிக்ட் ஆயிட்டேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம் சார். சார், நடிகை ஷகிலா அவங்க வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க சார். என்னன்னா வந்து நான் வந்து 4 மணி நேரமாக ஃபோனை யூஸ் பண்ணுவேன். முக்கியம் 4 மணி நேரம் வந்து கேம் விளையாட்டே இருப்பேன். அதனால வந்து என்னோட வந்து கழுத்து எலும்பு வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு வீடியோ விட்டுருந்தாங்க. அதை பார்த்து நிறைய பயம் வந்துடும். இந்த ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ண பிரச்சனை வந்துருமா அப்படின்னு. இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஒரு விஷயத்தை? ஃபோன் யூஸ் பண்ணதெல்லாம் இருந்திருக்காது. எந்த பொசிஷனில் படுத்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணாங்கங்கிறத பார்க்கணும். அதாவது மோட்டத்தனமாக ஏதாவது கட்டை வச்சுக்கிட்டு அந்த கட்டையில் தலையை வச்சுட்டு படுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா சர்வைக்கல் இது வெர்டிபிரா வந்து பழுதாகும், தேஞ்சு போகும். அப்படி தேஞ்சு போச்சுன்னா நரம்பு நசுங்குச்சுன்னா கழுத்து வலி எல்லாமே வரும். கழுத்தை எல்லாம் திருப்ப முடியாது. அதெல்லாம் வரும். அது செல்ஃபோன் இல்லை. நீங்கள் சாதாரணமாக ஒழுங்கா போன முறையில் தலகாணி வச்சு படுக்கலைன்னா அது வரும். ஆனால் அதுக்கு போய் செல்ஃபோன் மேலே கோச்சிக்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு விஷயத்தில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இயர்ஃபோன் யூஸ் பண்ணோம்னா 2 காதில் இயர்ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நடுக்காது, மிடில் இயர் அப்படின்றோம். மிடில் இயரில் வந்து நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ணுற இதெல்லாம் அந்த உறுப்புகள்லாம் அங்கே தான் இருக்குது. அதை பாதிச்சிடும். அதை பாதிச்சதுன்னா நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம அறியாமல் மயக்கடிச்சு கீழே விழுந்துடும். நானும் விழுந்துருக்கேன். எனக்கே வந்தது. நான் செல்ஃபோன்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க, உனக்கு மிடில் இயர் டெஃபினஸ் வந்துடுது, ஜாக்கிரதை இது பண்ணிக்க, நிறுத்திக்க அப்படின்னாங்க. அதை நிறுத்தப்போ நான் சரியாயிட்டேன். வேற ஒன்றுமே பண்ணல. அதை நிறுத்தினா நான் சரிப்பட்டேன். அது மாதிரி இது வந்து அவங்க விளம்பரத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அவங்க சொல்றாங்க ஐயா ரொம்ப சோம, நீ விளம்பரம் ரொம்ப சோகம் என்ன சொல்றேன்னா, நான் படுத்துக்கிட்டே ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன். எந்த பொசிஷன்ல படுத்திருந்தாங்கிறத பொறுத்து இல்ல, எந்தெந்த பொசிஷன் பண்ணா இது மாதிரி பாதிப்பு அது வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது. மருத்துவ ரீதியா கேட்கும். அது அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க தலைகீழ அண்ணினா தான் உங்களுக்கு வலிக்கும், நான் நேரம் அண்ணினாவே எனக்கு வலிக்கும். இதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் சொல்ல முடியாது. நீங்க உடம்பை பயன்படுத்துற விதத்தை பொறுத்து, அந்த எலும்பை பயன்படுத்துற விதத்தை பொறுத்தது. இப்போ மரம் வெட்டுறவனுக்கெல்லாம் இதெல்லாம் வந்ததுன்னா அவன் எப்படி மரம் வெட்டுவான்? அவ்வளோ இது எடுத்து இப்படி அட்டிக்கிறானே, எவ்வளோ இது இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வராது. நம்ம மாதிரி சொகுசா வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்து திடீர்னு ஒரு பாத்திரத்தை கழுத்து சுளுக்கு பிடிக்குது இல்லை. ஏன்? பழக்கம் இல்லை. எனக்கு இப்போ இருந்து அங்கேருந்து அது ஒன்றும் போகிறதுக்கே என்னால் முடியல. நடக்கிறதே இல்லை. காலை யூஸ் பண்ணுறது இல்லை. உறுப்புகளை பயன்படுத்தலைன்னா உறுப்புகள்லாம் தேஞ்சு போயிடும். அப்படி தான் நம்ம குடல் வாழ்னு நம்ம சொல்கிறோம், அப்பண்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது ஒரு காலத்தில் குடலில் இப்போ பெருங்குடலும் சிறுங்குடலும் இணையிற இடத்துல ஒரு முக்கியமான உறுப்பாக இருந்து ஜீரணத்துக்கு அதுதான் மிகப்பெரிய தேவையாக இருந்தது. நம்ம நேராக நின்னதுக்கு பிறகு அதனுடைய தேவை குறைஞ்சிது. அது வந்து நம்ம மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தப்போ அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. நேராக நடக்க ஆரம்பிச்சப்போ அது தேவை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 15 வயசில் 16 வயசில் அது வலி எடுக்க ஆரம்பித்து கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டோம். தேவையில்லை. வெஸ்டிஜியலாக இருக்கணும். அது மாதிரி பல உறுப்புகள் இருக்குது, உபயோகப்படாத உறுப்புகள். தலையில் முடி எதுக்குங்க? இன்றைக்கி அது என்னத்துக்கு முடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஸ்டைலுங்கிறத தவிர தலைக்கு முடிக்கும் நம்ம உடம்புக்கு என்ன சம்பந்தம்? அது அன்னைக்கே வச்சுருந்தோம்னாக்கா கீழெல்லாம் அந்த நம்ம 4 காலில் இருக்கும்போது உழுவுறதுக்கு, கிளை மேலே ஏறுறதுக்கு இதுக்கெல்லாம் இருக்கும்போது முடி நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. வால் இருந்தது. நமக்கு வாலெல்லாம் போயிடுச்சு. அந்த காக்சிக்ஸ்ங்கிற எலும்பு இன்றைக்கும் இருக்குது. அதுலேருந்து வால் வந்துடும். நான் நேராக நிற்க ஆரம்பிச்சதுக்கு கூட வால் போயிடுச்சு. இது மாதிரி தேவையில்லாத பல உறுப்புகள் மனித உடம்புலேருந்து போயிடுச்சு. செங்குட்டுவனை பற்றி சொல்கிறாங்க. சேரன் செங்குட்டுவனை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க. அந்த வர்ணனையை கேட்டோம்னா அவன் வந்து 9 அடி உயரம் இருந்திருக்கான், 4 அடி அகலம் இருந்திருக்கான். அவ்வளோ ஆஜானுபாகமாக இருந்திருக்கான். நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் கோட்டைக்கு போங்க.
நம்ம அரசாங்கம் நடக்குது, தமிழ்நாடு அரசாங்கம் நடக்குது. அந்த கோட்டையில் வந்து ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்தில் அந்த காலத்தில் யுத்தத்தில் பயன்படுத்தின கவசங்கள்லாம் இருக்குது. நீங்கள் நான் எல்லாம் 5 பேர் சேர்ந்தா கூட தூக்க முடியும். அதை ஒரு ஆள் போட்டுட்டு கத்தி சண்டை போட்டுருக்கான். கத்தி இருக்குது இவ்வளோ நீளத்துக்கு, 8 6 அடி 7 அடி நீளத்துக்கு இருக்குது. நம்ம 2 பேர் சேர்ந்தா கூட தூக்க முடியாது. பல்லக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்தா அந்த பல்லக்கு தூக்கும். காரணம் அந்த அளவுக்கு அந்த அன்னைக்கு அந்த ஸ்ட்ராங்கா காலத்துல இருந்திருக்காங்க, அவன் உடல் அப்படி ஆரோக்கியம் நல்லா இருந்தான். இருந்திருக்கு. அந்த காலத்தில் அப்படி இருந்தான் அவன். ஆனா இப்ப இருக்க இளைஞர்கள், இப்ப இருக்க சின்ன பசங்க இந்த போனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆறாங்க. இதனால வந்து பல பாதிப்புகள் அவன் வருது. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா கார் இருக்குதுன்னா காரில் போயிட்டே இருக்கணும். ஐயா அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஐயா, அளவுக்கு முன்ன 50 மணி 5 அது எதுனால அது அளவுன்றதை நீங்க எப்படி குறிக்க முடியும்? இல்லையா, பயன்பாடு ஒண்ணு இருக்கு, நான் use ஒண்ணு வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டே இருக்கேன், ட்ரெயின்ல போயிட்டே இருக்கேன். அடிக்கடி ட்ரெயின்ல ஏன் போறேன்னு கேட்டீங்கன்னா என்ன ஐயா, பண்ணுறேன்? தேவைக்கு போதும், தேவையில்லாம் போதும் அதேதாங்க, இருக்குல்லையா. அதேதான். அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, கண்டுபிடிச்சிட்டீங்க. அன்னைக்கு அந்த செல்போன் வந்து அந்த காலத்துல அந்த ஆப்ரேட்டர் கிட்ட ஃபோனை கேட்டோம்னா அந்த ஆப்ரேட்டர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ கொழுப்பு எடுத்து வைக்க போனாங்க. ட்ரங்காலாம் புக் பண்ணணும்னா போதும்னு ஆகிடும். போட்டுக்கிட்டே இருப்போம், எடுக்கவே மாட்டாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்க மணி. அந்த அளவுக்கு திமிரு பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இல்லை. செல்போன் இருந்ததுக்கு போய் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கதை ஓவர். ஐயா அதே செல்போன் வந்த பிறகு இந்த மன நிம்மதி, நேரம் அதிகமா வேஸ்டா இதுவும் வந்திருக்குங்களா? மனசுனா பிறந்தா மன நிம்மதி போயிடும், செத்து போயிடுங்க. அதுமே போன் வந்த பிறகு உங்களை உயிரோடு இருக்க சொல்லி நான் ஒண்ணு கேட்கலையே. உங்களுக்கு மன நிம்மதி இல்லையா, செத்து போயிடுங்க, போங்க. யாரு வேணாங்க? சரிங்க சரிங்க. அதே வீடியோல ஷகிலா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ன நான் அங்கேயே சுற்றி தப்பா நினைச்சுக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபோன் தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ணாதீங்க, அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா இப்படிதான் ஆகும், சின்ன பசங்களாம் ஃபோனை கொடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இன்னைக்கு ஷக்கிலாங்கிற ஒரு பொண்ணு நமக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கள் காலத்து ஆள் வந்தா அந்த பொண்ணு. இப்போ நீங்கள் உங்கள் இந்த மாதிரி சின்ன பசங்க பார்க்குறீங்கன்னாக்கா இந்த மாதிரி செய்திகளை தான் விட்டா தான் தோணுது. பல நடிகைகள் என்னத்துக்கு விவாகரத்து பண்ணிட்டு சுற்றுறாங்க? செய்தி இல்லை, அப்போ நியூஸுக்காக சொல்கிறாங்க, சினிமா இல்லை, என்னைக்கு விளம்பரத்துக்கு வேற வழி இல்லை. அப்போ அடிபட்டிருக்கு, நான் வந்து ஆப்ரேஷன் 3 லட்சம் செலவு பண்ணிருக்கேன், இவ்வளோ அரை மணி நேரம் விடாமல் கேட்குறீங்களா? எப்படி ஓகே? அப்போ அப்போ எல்லாம் பொய்யுங்களா? அதான் பொய்யோ மெய்யோ அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்க. அது உங்கள் கிங் டிவிக்கு அந்த அம்மா நன்றி சொல்லணும், எனக்கு விளம்பரம் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லணும். அவ்வளோ. பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் பசங்க அதிகம் ஃபோனுக்கு வந்து ரொம்ப அடிக்டாக இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு மருத்துவர் அந்த வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண இருக்காங்க. இப்போ வந்து சாப்பிடும்போது சரி ஃபோன் யூஸ் பார்த்துனே சாப்பிடுவாங்க. பாத்ரூம் போனால் கூட சில பேர் வந்து பேப்பர் எடுத்து காலெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு போனால் எனக்கு வந்து பாத்ரூம் வர சொல்கிற மாதிரி இதெல்லாம் அந்த நேரத்தில் தாங்க ஃபோனே வரும். குளிக்க போகிற நேரத்தில் தான் ஃபோனே வரும். ஆனால் நான்லாம் பாத்ரூம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு இருப்பேன். உங்களை போன்ற மருத்துவர்கள் இருக்கு சரிங்கயா. அவனுக்கு அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க அது அவனுக்கு அந்த அவசரங்கள் இருக்கலாம். அது சரின்றீங்களா? ஹோம்ஒர்க்கை பத்தி அவன் கேட்டிருப்பான், சொல்லியிருப்பான், அந்த பையன் சொல்லுவான். காலை 8:30 மணிக்கு. அதான் உங்களுக்கு எப்படி தெரியும் அவனுடைய தேவையை பத்தி? நீங்க யாரும் அதை நிர்ணயம் பண்றது? ஒரு பொருளையும் கண்டுபிடிக்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. பேரண்ட்ஸ் எதுவும் சொல்லல. அங்க பையன் அப்பதான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கான். படிக்கிற காலத்துல பேனா உபயோகப்படுத்தக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? நம்ம 5ஆம் கிளாஸ் வரையிலும் பேனா உபயோகப்படுத்தணும். பேனா வந்து அந்த காலத்துல அவளை தப்புன்னாங்க, பேனாவை தப்புன்னாங்க. எந்த கண்டுபிடிப்பும் நம்ம வந்து ஏத்துக்கலைங்க இல்லையா? பேனா சொன்னது என்னன்னா தப்பு வந்தா அது அடிக்க முடியாது. கார் கண்டுபிடிச்ச போது என்ன ஆச்சு தெரியுமில்ல? கோச் உண்டு வச்சிருக்கோம்னா எழுத்தான். அப்ப என்ன ரூல் போட்டாங்கன்னா, கார் போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து கார் வருதுன்னு சொல்லிக்கிட்டு போகணும். அதுக்கு பிறகு பின்னாடி வண்டி வெட்டி போகணும். இதெல்லாம் இருந்தது தெரியுமில்ல உங்களுக்கு? எந்த ஒரு பொருளை கண்டுபிடிச்சாலும் ஒரு நோட்டா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இது பண்ண முடியாது. ஆனா ஒவ்வொரு கண்டுபிடிப்புனா அழிவும் ஒண்ணு இருக்கு, ஆக்கமும் இருக்கு. அது அவ்வளவுதான். நான் உயிரோடு இருக்குதானே, யாருக்கு என்ன லாபம்? ஆமா, என் பேரன் பேத்திக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, என்ன எத்தனை வருஷம் தான் இருப்பேன்னு கேட்கறாங்க. நீங்க நீண்ட ஆயுளுங்கிறது ஒரு பெரிய கர்சு. என்ன உன்னுடைய தேவைகள் முடிஞ்சு போய் செத்து போக வேண்டியதானேங்கிறாங்க. ஏன் நீங்க சொன்னது இல்லைங்க, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, தேவை முடிஞ்சு போய் இறப்பது. நிறைய பசங்க சின்ன பசங்களே போனுக்கு அடிக்ட் ஆகி, முக்கியமா வந்து போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அவனுடைய தேவைக்கு அவன் யூஸ் பண்றான். உங்களுக்கு அது அடிக்ஷனா தெரிஞ்சா உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு யோகிதை இல்லை. அதுக்கு அவனையே திட்டிட்டு அடிக்ட் ஆயிட்டேன். சரிங்கயா, சரி. ஆனா இப்ப சின்ன பசங்க முதற்கொண்டு இப்போ வந்து என் பையன் சின்ன பையன் சொல்லாதீங்க. அதுல சின்ன பையன் கிடையாது. பிறந்த குழந்தை பாக்க என் கண்ணாடி. அது சரிங்களா? பிறந்த குழந்தைக்கு இப்போ ஒரு குழந்தை அழுது பாண்ட அப்பெல்லாம் வந்து அம்மா அப்பா அதாவது தாத்தா பாட்டி கால குழந்தை அழுகுறா வந்து வெளியே கூட்டிட்டு வந்து நிலாவை காட்டி அங்கேயே காட்டி சாப்பாடு விட்டுவாங்க. நிலாவை காட்டி பொண்ணு குழந்தைய கேடு குடிச்சவர் பண்றாங்கன்றீங்களா? ஆனா அது இப்ப வந்து போனை காமிச்சு சாப்பாடு அப்படித்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தேவைகள் இருக்கும். எதை காட்டா அந்த குழந்தை அமைதியா இருக்கும், எதை காட்டா அந்த குழந்தை இது பண்ணும்போது விளையாட்டு பொருள் எவ்வளவு வாங்கி போடுறோம். இன்னைக்கு எங்க காலத்துல இருந்தது அது. இன்னைக்கு சறுக்கு பாறைகளும் சின்னதா செஞ்சு வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. அப்புறம் அந்த அன்னைக்கு வந்து 3 சக்கர இதை வந்து தள்ளிக்கிட்டு போவோம், கை வண்டியும் தள்ளிக்கிட்டு போவோம்.
இன்னைக்கு அதுலேயே வந்து குழந்தைய உள்ள நிற்க வச்சிட்டோம்னா அது அப்படியே நடந்துக்கிட்டே போகிற மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் தடுக்க முடியாது. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தெரியலனாக்கா அவனை போய் இல்ல கெடுத்துட்டீங்க. அப்போ எனக்கு என் கையில போன் இருக்கா எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு இருக்கீங்க. ஆனா ஒரு அதெல்லாம் பையனுக்கு அதெல்லாம் சின்ன நான் பசங்க நிர்ணயிக்க போன் கொடுக்கும் போது நான் அது சரியா நிர்ணயிக்க இருக்கும். முடியாதுங்க. அதை நான் நிர்ணயிக்க முடியாது. என்னத்துக்கு இவ்வளோ சோறு திங்கிறேன்னு நீங்கள் என்ன கேட்க முடியாது. எனக்கு அது தேவை, அவ்வளோதான். இவ்வளோ திங்கிறியன்னாக்க நீ வயிற்று வலிக்காரன், உன்னால முடியாதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதனால் என்னுடைய தேவைகளை நீங்கள் முடிவு எடுக்காதீங்க, அவ்வளோதான். சரி ஐயா, நிறைவான ஒரு கேள்விங்க. இப்போ வந்து உலகளாவிய ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லலாம்னா, அதிகமா வந்து ஃபோன் யூஸ் பண்ற இளைஞர்களும் சரி, சின்ன பசங்களும் சரி, அவங்க வந்து அவங்க உடம்ப கெடுத்துக்கிறாங்க. கண் பார்வை வந்து பாதிப்படையுது. முக்கியமாக நீங்க சொன்ன இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் காது கோளாறு ஏற்படுது. இது மாதிரி பல உடல் உபாதைகள் வந்து உடல் பிரச்சனை வந்து ஃபோனால வருது. இது வந்து பெற்றோர் தான் வந்து அதை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? பெற்றோர்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பெற்றோர்களாக சொல்லி செல்ஃபோனை வந்து உங்கள் தெருவிலே இல்லாமல் பார்த்து எல்லா செல்ஃபோனையும் சாக்கடையில் போட்டு அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. நல்லது நடக்கும், பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நன்றிங்கய்யா, தொடர்ந்து பேசுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.